யோவான் 9:1-11 காணப்படும் ஒரு குருடனை குணப்படுத்திய கதை இயேசுவின் மிகவும் குறிப்பிடத்தக்க அற்புதங்களில் ஒன்றாகும். இயேசு தம்முடைய சீஷர்களுடன் நடந்து கொண்டிருந்தபோது பிறவியிலேயே பார்வையற்ற ஒரு மனிதனை அவர்கள் சந்தித்தார்கள். குருட்டுத்தன்மை மனிதனின் பாவத்தால் ஏற்பட்டதா அல்லது பெற்றோரின் பாவத்தால் ஏற்பட்டதா என்று அவருடைய சீடர்கள் கேட்டார்கள். இயேசு தனக்கு குருட்டுத்தன்மையை ஏற்படுத்தவில்லை, ஆனால் கடவுளுடைய செயல்களை வெளிப்படுத்த இது ஒரு வாய்ப்பு என்று பதிலளித்தார். பின்னர் இயேசு தரையில் துப்பி உமிழ்நீரால் சேற்றை உண்டாக்கி அந்த மனிதனின் கண்களில் அதை பரப்பினார். அந்த மனிதனை சீலோவாம் குளத்தில் கழுவச் சொன்னார். மனிதன் கீழ்ப்படிந்தான். அவன் கண்களை கழுவியபோது அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக பார்க்க முடிந்தது. இந்த அதிசயம் உடல் பார்வையை மட்டுமல்ல, ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் வழிவகுத்தது. அந்த நபர் இயேசுவைப் பற்றி அவரிடம் கேள்வி எழுப்பிய மதத் தலைவர்களிடம் சாட்சியமளித்தார். ஆனால் அவர் இயேசு கடவுளிடமிருந்து வந்தவராக இருக்க வேண்டும் என்று தைரியமாக அறிவித்தார். இந்த அற்புதம் இயேசுவின் தெய்வீக சக்தியையும் உடல் மற்றும் ஆன்மீக இருளிலும் ஒளியை கொண்டு வரும் திறனைக் காட்டியது. இது மதத் தலைவர்களின் முன்கூட்டிய கருத்துக்களை சவால் செய்தது மற்றும் இயேசு உடலை மட்டுமல்ல, ஆவியையும் குணப்படுத்தவும் மீட்டெடுக்கவும் வந்தார் என்பதைக் காட்டியது.